தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தின மொழி என்ற இன்றைக்கு அறிவுரை என்னவென்றால், எந்த வேதங்களையும் புராணங்களையும் எந்த மதவாதிகளையும் எந்த சாமியார்களையும் நம்பாதீங்க. அது எந்த மதமாக இருக்கட்டும், நம்பாதீங்க. உலகத்திலே அண்ட சராசரமெல்லாம் படைத்த இறைவன் ஒரே ஒருவர் தான். அவர் காணக்கூடாதவர், மனிதர்களே ஒருவரும் பார்க்காதவர். அதாவது மனிதர்களில் யாரும் கடவுளை பார்க்க முடியாது. அவர் தனிப்பெரும் ஜோதியாக இருக்கார், தனிப்பெரும் கருணையாக இருக்கார். காற்றை பார்க்க முடியாத மாதிரி கடவுளை பார்க்க முடியாது. அவர் இயற்கை வடிவில் நம்மக்கிட்ட வெளிப்படுறார். எப்படி சூரியனை பார்க்குறோம், இவ்வளோ பெரிய சூரியன் தானாக வருமா? சந்திரனை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், மலையை பார்க்குறோம். இயற்கையில் பார்க்கும்போது ஏங்கிக்கிட்டு இருக்கு உலகம், தன்னைத்தானே ஏங்குது. இவைகள்லாம் ஒரு இயக்கும் சக்தி இல்லாமல் ஏங்காது. இவைகள்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு ஆண்டவர், கடவுள், இறைவன் அப்படி சொல்கிறோம். அது உண்மை. ஒன்று இல்லாமல் ஒன்று ஏங்காது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அந்த இறைவனுக்கு ஏஜெண்டுகள் மனிதர்கள் அல்ல. அதை புரிஞ்சுக்குங்க. எந்த மனிதர்களும் அல்ல. எத்தனையோ சித்தர்கள், மகான்கள் இருக்காங்க இல்லையா? அந்த இறைவனை பற்றி சொல்லியிருக்காங்க. இறைவன் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி கும்பிடுங்க, இப்படி கும்பிடுங்க. தத்துவங்கள், ஞானி, அறிவுரைகள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இறைவன் கிடையாது, அவங்க சாமி கிடையாது. சொன்னவங்கெல்லாம் சாமி கிடையாது. அந்த சாமியை பற்றி சொல்கிறாங்க, தத்துவங்கள் சொல்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. இப்போ நான் அறிவுரை சொல்கிறேன்னா நான் சாமி இல்லை, சாமி ஆக்கக்கூடாது. அறிவுரை சொல்கிறேன். உங்களை போல் நானும் ஒரு மனுஷன்தான். நான் ஏதோ கொஞ்சம் கடவுள் அருள் பெற்றதுனால உங்களுக்கு நல்வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் கடவுளாக முடியாது. அதுபோல் இன்றைக்கி எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ குருக்கள், எத்தனையோ பாஸ்டர்கள், எத்தனையோ இஸ்லாமிய போதகர்கள், இந்து சாமியார்கள், பூசாரிகள், ஐயர்கள், பட்டர்கள், இவங்க முழுவதும் அந்த கடவுளுக்கு ஏஜெண்ட் மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி இவங்க இருந்தாலும் கூட இவங்க வழியாக நம்ம கடவுள் போகணும்னு அவசியம் இல்லை. அவங்கள போல் நீங்களும் மனுஷங்க தானே. மனுஷன் ஏன் அடிமையாகணும்? ஏன் அவனுக்கு உள்ள அந்த வெளிப்பாடு உனக்கு இல்லையா? அப்போ உங்ககிட்ட ஏன் காசை வாங்குகிறான்? கடவுள்கிட்டே நேரடியாக வாங்கிட வேண்டியதானே. ஏன் உங்ககிட்ட ஏன் காசை வாங்குறான்? தட்சணை கொடுன்னு ஏன் கேட்குறான்? தசம் பாகம் கொடு, காணிக்க கொடுன்னு ஏன் கேட்குறான்? அப்போ கடவுள் பேரை சொல்லி உன்னை ஆட்டையை போடுறான்னு அர்த்தம். கடவுள் பேரை சொல்லி அவன் பிழைக்கிறான், கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறான், கடவுள் பேரை சொல்லி பயமுறுத்தி உங்ககிட்ட காசை வாங்குறான். அந்த அர்த்தம்தான். அவன் கடவுளுக்கு ஏஜெண்ட் இல்லை. நீ இவன்கிட்ட சொல்லி, இவன் கடவுள்கிட்ட சொல்லி, கடவுள்கிட்டருந்து அவன் சொல்லி, அங்கே அவன் மூலமாக கடவுள் உங்ககிட்ட பேசுகிற அளவில் நீ அந்நியன் அல்ல, நீ அனாதி அல்ல, நீ தீண்டத்தகாதவன் அல்ல. அப்படி ஒரு கடவுள் சொல்கிறாருன்னா அந்த கடவுள் இல்லை. அப்படிப்பட்ட கடவுள் வேண்டாம். அப்படி கடவுள் கிடையாது. இவனா எழுதி வச்சுக்கிட்டு, இவனா செஞ்சுக்கிட்டு இது பண்ணுறான். கடவுளேண்டு நீ பொட்டு வைக்கிற, அந்த கடவுள் பொட்டு வச்சுருக்காரு. அது எந்த கடவுளை நினச்சி அவர் பொட்டு வச்சுருக்காரு? அந்த கடவுளை நினச்சி நீ பொட்டு வைக்கிற, அந்த கடவுளே பொட்டு வச்சுருக்காரு. இவன் எழுதியிருக்கான் சிவகாசியில். அப்படி கடவுள் கிடையாது அது. இவன் கற்பனையில் எழுதியிருக்கான். கற்பனை என்றாலும் கட்சியில் என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்னு டிஎம்ஸ் பாடுறார் இல்லையா? கற்பனை அது கட்சியில் ஆக்குறான். போட்டாவா சிவகாசியில் எழுதுகிறான். ஒரு படத்தில் சாமிக்கு மீசை வச்ச மாதிரி எழுதுகிறான், ஒரு படத்தில் மீசை இல்லாமல் எழுதுகிறான். என்ன சேவிங் பண்ணிட்டாரோ அதுக்குள்ளே இவன் போட்டோ
பொய் பிராடு எல்லாம் கற்பனை தானே. இதை போய் நீ கடவுளாக நிஜமாகவே நினச்சி நீ செலவு பண்ணுறீன்னா என்ன சொல்ல உன்னைய. இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட மடையர்கள் இருக்கிறதுனால தான் ஒரு கூட்டம் பிழைச்சிக்கிட்டு இருக்கு. நான் எல்லா மதத்தையும் மொத்தமாக தான் சொல்கிறேன், கிறிஸ்துவ மதத்தை சேர்த்து சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். கடவுளுக்கு உனக்கு நடுவில் ஒரு ஏஜெண்ட்டு, ஒரு பாஸ்டரோ, ஒரு சாமியாரோ, ஒரு இஸ்லாமிய போதகரோ அல்லது மடாதிபதியோ எந்த ஆளும் தேவையில்லை. அப்படி கடவுள் வைக்கலை. உலகத்துக்கே ஒரு இரட்சகர், பொதுவாக மனித குலத்துக்கே ஒருவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் உண்டானா ஒரே ஒரு நபரை சொல்கிறேன், அவர் இயேசு. பார்த்தீங்களா, உங்கள் புத்தியை காட்டிட்டீங்களேன்னு சொல்லி என்னை தயவு செய்து சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது உண்மை. நான் ஒரு இந்து, நான் ஒரு கம்பளத்து நாய்க்கிற தெலுங்குக்காரன். கடவுளே இல்லைன்ற கொள்கையில் கடவுளை எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டு இயேசுவையும் வையணும்னு தான், இயேசுவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் புதிய ஏற்பாடு படித்தேன். படிக்கும்போது தான் இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, முழு உலகத்துக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு மீட்பர், ஒரு இரட்சகர், ஒரு கிறிஸ்து, மக்களுக்காக பலியாக வந்த ஒரு ஆட்டுக்குட்டி. இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். நான் பிறப்பால் பூரிய கிறிஸ்தவனோ ஒருத்தன் கிட்ட சம்பளம் வாங்கியோ அல்லது வெளிநாட்டில் இருந்து காசு வாங்கியோ சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். தமிழக மக்களே, நீங்கள் நம்புறது நம்பாது ரெண்டாவது, உடனே நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆய்வு பண்ணுங்கள். எல்லா மதங்களையும் எல்லா போதகளையும் சேர்த்து சொல்கிறேன். கடவுளுக்கு எல்லாரும் ஏஜெண்ட் இல்லை, அவங்க வழியாக கடவுளை போக முடியாது. எல்லாம் பிழப்புக்காக தான் இருக்காங்க. ஆனால் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர், அவர் பேர் இயேசு. அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரலை, எந்த மதத்துக்கும் உட்படலை, எந்த போதர்களுக்கும் ஏஜெண்டாக வைக்கலை. அவருடைய சீடர்கள் ஒரு 12 பேரை உருவாக்கி உலகம் முழுவதும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு அனுப்புனார். அதில் ஒருத்தந்தான் தாமஸ். 1ஆம் நூற்றாண்டில் கிபி 52 கேரளா மலபார்களுக்கு வந்தார். அப்புறம் சென்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்யும்போது ஒரு காளி பக்தர் அவரை ஈட்டியில் வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. அவரை அப்படியே கடற்கரை பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதான் சாந்தோம் சர்ச்சு. இப்போ அவர் கல்லறை மேலே சாந்தோம் சர்ச்சு, மவுண்ட் ரோடு. இப்போ அதுதான் கட்டுக்கதையோ கற்பனையோ கிடையாது, இது உண்மை. கிமு கிபின்னு இயேசு வரலாறு இருக்குது, கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு. உலக எல்லா நாடுகளும் இவரை உலக இரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன, நான் ஒரு நாய்க்கர், கம்பளத்து நாய்க்கர், நாங்கள் வீரபாண்டி கட்ட வம்சம், சக்கம்மா வழிபடுற, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் கண்டுபிடிச்சி ஏற்றுக்கிட்டேன்ல. அது மாதிரி தான் எல்லா உலக நாடுகளும் எல்லா தேசங்களும் இவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இவர் பேரால் நடக்கிற அட்டூழியங்கள், அநியாயங்கள் கிறிஸ்துவ மதத்தில் நிறைய இருக்குது. அதை நம்பாதீங்க, அதை பின்பற்றாதீங்க, அந்த போதகர்கள் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்கிறேன். இயேசுவின் போதனைகள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அதை கடைப்பிடிங்க, அந்த வழியில் போங்க, முக்தி அடைஞ்சிருவீங்க. அந்த காணாத கடவுளை கண்ட திருப்தி உங்களுக்கு உண்டாகும், நிச்சயமாக உண்டாகும். டெஸ்ட்டு பண்ணுங்கள். தேடுகிற எவனும் கண்டடைகிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எந்த மதமாக யாராக இருந்தாலும், நான் தட்டினேன் திறந்தார், தேடுனேன் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்களும் தேடுங்க. காசா பணமா உள்ளத்தில் தேடுங்க, இருதயத்தில் தேடுங்க, நிச்சயமாக அந்த இறைவன் வெளிப்படுவார். புதிய ஏற்பாடுன்னு இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இருக்குது, அதை படிங்க. எந்த போதகருக்கும் அடிமையாக போகாதீங்க. யாரும் உங்களை மாதிரி மனுஷன்தான், எந்த மதங்களையும் எந்த போதகரையும் எந்த இதுவும் இல்லை.
இந்த இயேசு மதத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்படி மத ஸ்தாபகராக போதகராக இவங்க ஆக்கிட்டாங்க, இவங்க பிழைப்புக்காக ஆக்கிட்டாங்க. உண்மை அது கிடையாது. நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் நான் சொல்கிற அறிவுரையை தயவு செய்து ஏற்று நல்வழிப்படுத்தி நல்லபடியாக வாழுங்க மக்களே. வணக்கம், நன்றி.